வந்தனமையா வந்தனா வந்த சனமெல்லாம் குந்தனா குந்திக்கிட்டே பாருங்க குதூகலமா கேளுங்க. தாமிரபரணியை பற்றி சொல்லணும்னா தாமிரபரணி தாயின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதில் ஓட தண்ணி இல்லை, எங்களோட பிளட் அப்படின்றது எங்களோட உணர்வு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மண்ணின் இந்த மக்களின் கலாச்சாரமே இந்த நதிக்கரையோரம் தான் அந்த மக்களோட கலாச்சாரமே. தாமிரபரணியை பார்க்குறோம் அப்படி சொன்னால் நம்மளுடைய ஒரு காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த தாமிரபரணி இருக்குது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியமோ, தாய்ப்பால் குடித்தா அந்த குழந்தை எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக வளருமோ, அதை மாதிரி நாங்கள் இந்த தாமிரபரணி ஆற்று தண்ணியை குடிச்சு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருந்தோம், இப்போவும் இருக்கோம். இறைவன் கொடுத்த ஒரு அளப்பரிய சொத்து. நம்ம எந்த சொத்தை இழந்துட்டால் உருவாக்கிக்கலாம், ஒரு நதியை நம்மளால் உருவாக்க முடியாது. இது இயற்கை, இறைவன் கொடுத்த சொத்தை. Tamarabarani is the only perennial river in the southern Indian state of Tamil Nadu, flowing from the fabled Western Ghats. The life-giving river dribbles, sprints and gallops for about 128 kilometers in the southern edge of the country. Not just a myriad of flora and fauna, but hundreds of thousands of fisherfolk and farmers depend on Tamarabarani and its adjoining water bodies for their livelihoods. But all is not well with this waterscape. Tamarabarani faces an existential threat from multiple polluting sources. எழுத்தாளர் பிரபு சங்கர்னு ஒரு ஐயா சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் தோசையை சுட்டு அந்த தோசையை அப்படியே தாமிரபரணி ஆற்றுல விட்டாங்கன்னா அந்த அலை அடித்து அந்த தோசை திரும்ப வருமா, அவர் கைக்கு வருமா. அதை எடுத்து அவர் சாப்பிட்டாருன்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்குமா. இது அவரோட சின்ன வயசு காலத்தில் உள்ளது. ஆக ஒரு உணவுப் பொருளுக்கு ஒரு சுவையை கூட்டக்கூடிய தன்மை கொண்டது தான் தாமிரபரணி தண்ணி. கெமிக்கல் கலந்த ஒரு தாமிரபரணியாக இப்போ ஆகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்க தாமிரபரணியில் நம்ம தோசையெல்லாம் விட்டோம்னா தோசை காணாமல் போயிடும், இல்லைன்னா வெள்ளையாக போடுற தோசை கருப்பாக வந்துடும். அந்த மாதிரி இப்போது நம்ம பார்க்குற தாமிரபரணி கிட்டத்தட்ட நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் வேறு யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளே நம்ம அழிக்கிறோம். From the untreated or poorly treated industrial waste and domestic sewage to dumping of solid waste such as cloths and plastics, the river chokes with pollution. நாங்கள் அந்த காலத்துலலாம் ஆற்றுல காலையில் குளிச்சுட்டு இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாய்க்கால் போகுது ஆறு தண்ணி. அந்த தண்ணி எடுத்தால் நாங்கள் சமையல் பண்ணுவோம், பொங்கல் விடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் இப்போ அந்த தண்ணி எதுக்குமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களுடைய வீட்டில் உள்ள கழிவுகள், அசடு, துணி, குப்பை எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சதுனால நாங்கள் தண்ணி பயன்படுத்த கிடையாது. கெண்டை, பண்ணா மீன், கெளுரு, இந்த மாதிரி வெரைட்டி கூண்ண மீனெல்லாம் இருந்தது முன்னால். இப்போ இந்த தண்ணி மாசுபடுறதுனால மீன் பூராவும் நிறைய செத்து நம்ம குழம்பு கூட ஆவாத மீன் தான் நம்ம தண்ணியிலே கிடக்கு நிறையா. விளாங்கு, கெளுரு, அந்த கெளுருலாம் நல்ல அந்த கெளுரு, விளாங்கு மீன்லாம் தண்ணியை சுத்தப்படுத்தக்கூடிய மீன்கள். அது அந்த தண்ணியில் இருக்க பாசியில் பூராமே அந்த மீனால் தின்னு தண்ணியை சுத்தப்படுத்தி விடும். இப்போ அந்த மீன்கள் பூரா செத்துடுது. இந்த லைபாய் சோப்பு, லக்ஸ் சோப்பு இவங்க போடுறாங்கல்ல, ஷாம்பு, இதெல்லாம் அப்படியே முழுசாகவே தின்னுடும். தின்ன உடனே அவங்க அந்த கெமிக்கல் சோப்புடைய சோப்பு வாடை அந்த மீனில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு ஒன்று வேண்டாம், தண்ணி அடைச்ச அன்னைக்கு மாத்திரம் பாருங்கள், நம்ம பாவனாசத்தில் தணையில இருந்து கீழே வரைக்கும் குறைஞ்ச 10-50 கிலோ 60 கிலோ சோப்பு மாத்திரம் பிறக்கலாம். The fish that's caught today, fisherfolk say that it reeks of oil and soaps. This is the spot in Tamarabarani where thousands of people descend into the river to cleanse their sins as part of a traditional practice. What they leave behind is not just their sins, but tons of cloths as well. But now, thousands of people are joining a movement to restore and rejuvenate their river. இந்த
Nellai Neervalam, which essentially means waterscapes of Tirunelveli. It was kind of an organic movement which evolved as a collaboration between the district administration of Tirunelveli and the citizens and NGOs and various stakeholders who are involved in water restoration. So the initial objective was basically looking at cleaning programs along the river Tamarabarani. Slowly it evolved more than just cleaning up of riverbanks, but also as a holistic restoration program of all the water bodies in the district. So this district is blessed with over 1,250 water bodies, and it has got a very unique water ecosystem, network of series of tanks, more than 4 rivers, out of which Tamarabarani is a perennial river. The first step, the team built a digital database of over 1200 waters which contain details such as their size, type, exact location and which government administration is in charge of the reservoir. That's called a digital water atlas, and anyone with access to the internet can view the atlas. We are proud to say that we are the first district in the country to come out with a digital water atlas in the public domain, so that everybody could see where the water bodies were. Then we came out with a very planned way of how to restore and rejuvenate water bodies. We came up with a 6-step format which included not just the waterscapes but also its associated biodiversity and the overall ecosystem. The 6-step process starts with building the database, restoring wetlands, raising awareness, mapping the trees, and ends with public participation and disaster management. Over 100 storage tanks, ponds and lakes were desilted and bunds were built around them. This was to increase their storage capacities and ensure that the water turns usable for the farmers and livestock. One thing I realized in this district was cutting across caste, religion, community, everybody held an emotional connect with the river Tamarabarani. And in general, all the citizens took pride in their water bodies. And this I felt was a very common connection, and the cultural connect was very evident in terms of various events that took place along the river Tamarabarani, as well as the other water bodies. வாலண்டியர்ஸ் வந்து தன்னார்வமாக அதில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய என்ஜிஓஸ் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அவங்களும் இதில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் இணைச்சி ஒரு ரூஃபுக்கு கீழே கொண்டு வந்து இந்த வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. எல்லா விதமான மக்களோட பங்கேற்பு இதில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பென்ஷனர் அசோசியேஷன் அவங்களால முடிஞ்ச வேலைகள் அவங்க பண்ணுறாங்க. அடுத்து மற்ற தன்னார்வ அமைப்புகள் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஈடுபட்டு இதில் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் இதில் இருக்குது. பொதுவாக ஒரு ரிவர் ரெஸ்டோரேஷன்னாலே இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸ், இன்ஜினியரிங் விஷயங்கள், உதாரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இதில் நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரீஸ்டோரேஷன் ஆஃப் சோசியல் ஈக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி. எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சேருவோம். எங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் எங்கள் குடும்ப சூழல் கருதி குடும்பத்தினுடைய பணிகள் முடிஞ்சிட்டு மீதியாவில் நேரங்கள் அப்புறம் நாங்கள் ஃபுல்லாக ஆற்றுல தான். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி கூட ஒரு குப்பை கிடங்காக கிடந்த இடம். ரொம்ப வருஷமாக குப்பையை தட்டி இதை நிறுத்திட்டாங்க. அதை நாங்கள் 1.5 வருஷமாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்டாகலையும் நாங்கள் எல்லாருமே தன்னார்வமாக செஞ்சோம். அதுக்கு தம்பி செந்தில்குமார்னு ஒரு தம்பி இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் கையிலிருந்து ஒரு 2 லட்ச ரூபா போட்டாங்க. அவர்கள் போட்டார்கள், கூட இருந்து வேலை செஞ்சாங்க, நாங்களும் வேலை செஞ்சோம். இதை வந்து நீ பூமரங்களாக உருவாக்கி ஒரு சாலை உரப்பங்காத இது வந்து தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம். இதில் நாங்கள் வேலி போட்டு பராமரித்து இதை ஒரு பூமரங்கள் வச்சுருக்கிறோம். இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மேற்கொண்டு நாங்கள் கொண்டு வரணும்னு பண்ணியிருக்கோம். Right now we are looking at a converging mechanism for all the funds, because there's a lot of money available with the government in its existing schemes, for example the Swachh Bharat mission or the Green Tamil Nadu mission. So funding is not really a concern as of now, because we are looking at converging the existing schemes. A lot of companies through their CSR activities have come forward. 75 water bodies have been taken this year under the Amrit Sarovar scheme for restoration rejuvenation, and CSR funds are also being actively used for water restoration purposes. And more importantly, hyperlocal activities are managed using the panchayat, their own funds. Pulling in funds from various government schemes, the Nellai Neervalam project has made attempts
to arrest the sources of pollution. Over 100 decentralized wastewater systems and 2 fecal waste treatment systems have been set up alongside the river bank. But will this be enough? விக்ரமசிங்கபுரம் முனிசிபலில் விடுறாங்க, அம்பாசமுத்திரம் முனிசிபல், அப்புறம் டவுன் பஞ்சாயத்து ஒரு 7-8 டவுன் பஞ்சாயத்து இருக்குது. அதையெல்லாம் தாண்டி திருநெல்வேலியின் மாநகராட்சி, இது முக்கியமாக சொல்ல போகிறது வந்து திருநெல்வேலி மாநகராட்சியில் தான் முக்கிய கழிவுகள் கிடக்கு. இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அவங்க ஓரளவுக்கு வந்து குறைச்சிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வந்து தனியார் பார்த்தீங்களா, அதனால் நம்ம சட்டமும் நம்ம அரசு துறைகளும் வேகமாக செயல்படும். இப்போ மெஜிரா கோட்ஸ்லாம் முன்னாடி வந்து சாய கழிவை விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் போட சொல்லி அவங்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது மாதிரி நீ அரசு துறைகளுக்கும் அதே அவங்களுக்கு என்ன சட்டமோ அதே தானே அரசு துறைகளுக்கும். அப்போ அரசு துறைகளுக்கு சட்டமே கிடையாதா? சட்டங்களும் திட்டங்களும் எல்லாமே தூக்கத்தில் இருக்கிறது. யார் தட்டி எழுப்புறது? இப்போ நான் அந்த சோஷியல் ஒர்க் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சமூகத்துக்கு மேலே எனக்கு அவ்வளோ இது வந்திருக்கு எனக்கு. ஸோ என்னால் நான் மாறி இருக்கும் போது என்னால் இன்னொருத்தரை மாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் வந்து இனி இந்த தப்பை நானும் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கவங்களும் நான் பண்ண விடாமல் தடுப்பேன். இந்த தண்ணி தான் நிறைய ஊர்களுக்கு குடிக்க போகிற தண்ணியாக வருது. அப்படி யாரும் சொன்னதை கேட்கலன்னா ஃபைன் தான் போடப்படுவாங்க, பார்த்துக்கோங்க.